ஆதி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் பிரதாப் ராஜசிங்கம். அண்மையில் நடந்த சித்திரை சங்கமம் இவெண்ட்டை நாங்கள் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பாட்டை பார்த்துட்டு நாங்கள் மீண்டும் இன்டர்வியூக்கு வருவோம். Yeah, so thank you so much KMC for this wonderful opportunity for the kids. And yeah, we are so happy to be a part of this evening. So we are going to do 2 songs. One is a Ganesha Bhajan to start this evening. And the next one is a beautiful Tamil song. That's actually a conversation between Mother Yashoda and the baby Krishna. And yeah, so I'm going to take the role of Mother Yashoda, and then the kids are going to be Krishna. And this is a conversation. I'm sure you guys will enjoy it. Kumikara Amba Sutta Amara Vinota Lambodara La Kumikara Sakala Vidya Adi Pujita Sarvotama De Namo Namo Lambodara La Kumikara Amba Sutta Amara Vinota Lambodara La Kumikara. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன். காய்ச்சின பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன். கையினிலே வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம். கையினிலே வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். கச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். உலசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உலசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். மாடு வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். யமுனா நதி கரையில் எப்போதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வருக்கு கல்லனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கல்வரந்தோ கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டம் துண்டம் செய்திடுவேன். கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டம் துண்டம் செய்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்.
வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. மக்களே, கனடா நாட்டில் நிறைய உமன்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி ஒரு ஆக்டிவாக இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பர்சனை தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்க தான் கௌசல்யா சந்திரமௌலி. நன்றி பிரதாப். வணக்கம் ஆதி டிவி மக்களே. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு ஆதி டிவியும் ஒரு காரணம். ஏன்னா அண்மையில் நடந்த அந்த இன்டர்வியூ ஆகட்டும், அவங்க ஒரு இது மாதிரி எடுத்து கொடுத்து இந்த சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு நீங்கள் இந்த கிளிப்பிங்கை வந்து வீட்டிலேருந்து ஃபுல் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு காரணமும் அவங்க தான். ரொம்ப நன்றி. ஸோ ஈவெண்ட் எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். கௌசல்யா, அன்னைக்கு ப்ரோக்ராமுக்கும் நானும் வந்திருந்தேன். அப்படியா? அந்த ப்ரோக்ராமத்தில் 2 பாட்டை நாங்கள் பார்த்துட்டு வரோம். மக்களே வாங்க. வாட்டி மாத்து வெய்ய ஹேர் ஸ்டைல் அச்சிக்கு பொம்மை சின்ன வயசுல வேற மாதிரி பிரெயின் ஸ்கூல் முடிச்சு சட்டா கட்ட பிஎஸ் டுல பெயின் அண்டர்டேக்கர் ஷான் மைக்கேல் ட்ரிபிள் எச் கெயின் போட்டா பிராக் லெஸ்னர் ஸ்பேக் போட்டா ஒஞ்சி போய்டு ஸ்பெயின் டிஜே வெயின் மெயின் சம்மர் டைம்ல ரெயின் கண்ண மூடி காது குத்தி கேலி இந்த லைன் பாத்ரூம் உள்ள 2 மணி நேரம் ஃபுல்லா கிரைன் அப்போதான் வேலை செய்து சிக்கமாயம் பிரெயின் சிக்க சிக்கமா சிக்க திக்க சிக்கமா சிக்க சிக்கமா சிக்க திக்க சிக்கமா சிக்க சிக்கமா சிக்க திக்க சிக்கமா 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 என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கட்டி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி பாடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி शंभु कुमारा हरो हरा शिव शंकरी बाला हरो हरा शंभु कुमारा हरो हरा शिव शंकरी बाला हरो हरा उमा सुता षण्मुखा गुहा शिव शरवण भव हरो हरा उमा सुता षण्मुखा गुहा शिव शरवण
பழனிகிரீஷா ஹரோஹரா பார்வதி புத்ரா ஹரோஹரா பழனிகிரீஷா ஹரோஹரா பார்வதி புத்ரா ஹரோஹரா ஹர 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 சிவ 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 சரவண பவ ஹரோஹரா ஹர 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 சிவ 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 சரவண பவ ஹரோஹரா शम्भो कुमारा हरोहरा शिव शङ्करि बाला हरोहरा उमासुता षण्मुखा गुहा शिव शरवण भव हरोहरा पळनिगिरीशा हरोहरा पार्वती पुत्रा हरोहरा हर 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 शिव 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 शरवण भव हरोहरा शम्भो कुमारा हरोहरा शिव शङ्करि बाला हरोहरा மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு ரொட்டு கடை குருமா திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா வாஷிங் பவுடர் நிறுமா கொஞ்சம் வாய சுவையும் பொத்துக்கிட்டு இருமா ஓ நிலைமையத்தான் நினைச்சு சிரிமா தக்காளி பிசிக்கு தொட்டு மொக்க வாங்கிட்டடா சவுத்த போய் நக்கு ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப்ப சப்பு நீ சோத்துல தான் போடுறியா உப்பு அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட அடையில் ஒரு வாழ்க்கையும் நாரும் எட்டி பார்த்தா உன் கருத்தின நான்டா கொஞ்சம் மோடுறாங்க மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு Your name? English தெரியாதா? உன் பெயர் என்ன? Why should I tell my name to a stranger like you? சுகம் நல்ல புள்ள ஐயா சொல்ல வேலை இல்ல வெக்கல்ல மேனே மெல்ல புள்ளவாய் பெரிய கட்டுமல்ல அந்த பாபுல்ல காதல் சொல்லங்க மட்டும் கொஞ்சம் தமிழ் அங்கே இங்கே வாருங்க வத்துல பட்டர்கா இது வட்டன பெலுந்தா இது மல்லிய கெல்ல குறுக்கு ஊட்டரை பெத்தங்கா சப்பல கலம்பா அது திப்பாக சுலு சுலு எக்ஸ்கியூஸ் மீ கல்பனாங்கிறது நான் தான் என்ன விஷயம் குங்குமத்துல நியூஸ் பார்த்தேன் குங்குமம் மேட்ரா தொந்தரவு பண்றாங்கப்பா ஆக்சுவலி மொத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன் என்னைய பார்த்துட்டு இருந்தா ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா அப்புறம் ஐ லவ் யூ
மக்களை குழந்தைகளும் பாடங்களும் எவ்வளோ அழகாக இருந்தது. கௌசி, இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்ச் பண்ணீங்க? ஸோ பேசிக்காக சேலஞ்சஸ் இது அப்படின்னு யோசிச்சோன்னா, இது கிட்ஸுக்கான பிளாட்ஃபார்ம், விமென்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ குழந்தைங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விமென்ஸ் சொல்லும் போது வந்து என்னென்னா, அதை தேடி அதை கண்டுபிடிச்சி அதோட பிரதிபலிப்புங்கும் போது வந்து அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப்ஸ் எடுக்கிறதும் கொஞ்சம் சேலஞ்சஸ் தான். ஆனால் இதையும் தாண்டி இவ்வளோ ஒரு மக்களோட அரவணைப்பு அப்படின்னு யோசிக்கும் போது வந்து இன்னைக்கு எல்லாருமே அதை எனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வரவேற்பை. அது நம்ம வீட்டு பொண்ணு, இது கௌசியோட ஈவெண்ட்டு, இது குழந்தைங்களுக்கானது. ஏன்னா இது குழந்தைங்களுக்கும் அந்த மகளிருக்கும் முதல்ல கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ். இங்கே வரக்கூடிய அத்தனை குழந்தைங்க, அத்தனை பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே மெடல்ஸோ ட்ரோஃபியோ எது அந்த இதால் எங்களால் முடிஞ்சதோ அது எல்லாமே கொடுத்துருந்தோம். அதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் அழகாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விமென்ஸ்க்கான ஒரு அவார்ட்ஸும் வச்சுருந்தோம். கஷ்டப்பட்டு 45 நாமினேஷன் வந்திருந்தது. எல்லாருமே கஷ்டப்பட்டு இங்கே மேலே வரக்கூடிய விமென்ஸ், அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு சொசைட்டியில் வந்து அவ்வளோ விமென்ஸுக்கு ஒரு 11 பேருக்கு என்னால் ஒரு அவார்ட் கொடுக்க முடிஞ்சுது. அதுவும் மக்கள் தீர்ப்புங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அதை நாமினேஷன் ஆகட்டும், அதில் செலக்ட் பண்ண ஆளாகட்டும், எல்லாத்தையும் பார்த்து சூஸ் பண்ணினோம். அதே மாதிரி ஃபேஷன் ஷோவை அழகாக வந்து காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர்ஸ் கொண்டு வந்திருந்தோம். ஸோ சின்ன எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த நிகழ்ச்சி. இது வந்து ஒரு நாளில் வந்து இந்த கனவு முடியலை, 4 வருஷத்தோட கனவு தான் இன்னைக்கு இந்த இவெண்ட்டாக வந்து நிற்கிது. ஆனால் இதை என்ன வந்து இது எங்கள் வீட்டு பொண்ணு, இது நம்ம வீட்டு பொண்ணு, இந்த நெக்ஸ்ட் டோர் நெய்பர் கேர்ள்னு ஏற்றுக்கிட்ட எல்லா மக்களுக்கும் நன்றி. கௌசி, நீங்கள் சொல்ல எனக்கு காதில் தேன் வருது. மக்களே வாங்க, நாங்கள் இந்த 3 பாட்டு பார்த்துட்டு வருவோம். பெருமான் அடியினை தொழு மனமே, ஜக்க ஜக்க வினையற வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே, ஜக்க ஜக்க வினையற வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே, ஜக்க ஜக்க தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா, தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா, தோகிடதகி தோகிடதன் தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக தக்கண்டக்க ஜக்கத்தாம், தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக தக்கண்டக்க ஜக்கத்தாம், காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாழ விதம்பரம் உடையவர், காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாழ விதம்பரம் உடையவர், காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாழ விதம்பரம் உடையவர், ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி, கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம், கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம், கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம், தக்கிடதகி திக்கிடதகி தக்குடு தக்கிடதகி தக்கிடதகி தக்க
இந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே நெஞ்சில் ஜல் 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 காதல் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டால் நீ கண்ணத்தில் முத்தமிட்டால் நெஞ்சில் ஜல் 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 காதல் தில் 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 கண்ணத்தில் முத்தமிட்டால் நீ கண்ணத்தில் முத்தமிட்டால். கௌசி, நான் இது உங்களுக்கு சொல்லி ஆகணும். அட்டா என்ன பிரமாதம் சாப்பாடு. இந்த மெனுவெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? மென்யூ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஹேண்ட் பிக் மென்யூ. என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் தோசா குயின்ஸ்னு சொல்லிட்டு பிராம்டனில் இருக்குது. அவங்களோட கடையிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மென்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பிரியாணி இருந்தது, சப்பாத்தி இருந்தது, ரைத்தா இருந்தது, சென்னா மசாலா இருந்தது, அண்ட் என்னோட ஃபேவரட் கேசரியும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மென்யூ எல்லாருக்குமே, அதுவும் டேக் அவுட் பாக்ஸஸில் டேக் அவுட் கண்டெய்னர்ஸில் கொடுத்து விட்டுருந்தோம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஜூஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் இருந்தது, வாட்டர் இருந்தது. ஸோ மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்மளுக்காக வரக்கூடிய மக்களுக்கும் அழகாக சாப்பாடோடு சேர்த்து ஜூஸும் கொடுத்துருந்தோம். மக்களே, குழந்தைகள் சமைச்சின்னு பார்த்துருப்போமா? வாங்க நாங்கள் அதை கௌசிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க சமைச்சாங்க. அதுவும் எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட அவங்களோட கைடன்ஸில் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ஜாலியாக விளையாடி ஒரு 6 குழந்தைங்க சமைச்சாங்க. அதை நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஜட்ஜிங் பேனலில் 3 ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஜட்ஜஸ் வேறு யாருமே இல்லை, ஸ்ருஷ்டின்னு சொல்லிட்டு பியூட்டி பேஜன் குவீன், அதுக்கப்புறம் வந்து சிந்து சபரி டைம் டு டான்ஸோட டீச்சர், அண்ட் தென் ஒரு ஷெஃப் இருந்தாங்க. ஷெஃப் வேறு யாருமே இல்லை, அவர் தோசா பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட ஃப்ரான்ச்சைசி கொடுக்கக்கூடிய அதில் வந்து மெயின் ஷெஃபாக இருக்கக்கூடிய கார்த்திக் வந்திருந்தார். ஸோ அவங்க 3 பேர் சேர்ந்து தான் ரொம்ப நியாயமாக அந்த வின்னர்ஸை சூஸ் பண்ணாங்க. அதுவும் வின் பண்ண குழந்தைங்க எல்லாருமே செம்மையாக சமைச்சாங்க. ரொம்ப அழகாக சமைச்சு எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணி காட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன்.
Now we will move on with announcing the winners, but before that, all of us, I on behalf of all the 3 judges here, want to thank all of the contestants. All of you did an amazing job. At your age, I could not have even thought of doing what you guys pulled off today. So to be on stage and cook dishes to perfection and explain with so much confidence takes a lot of strength. So please, a big round of applause for all of these kids here. Yeah, And also for their parents. yeah. Another important thing, இதுல எவ்வளோ லேடிஸ்க்கு இன்னும் சமைக்க தெரியாது சொல்லுங்க ப்ராப்பரா. இன்னமும் சமைக்க தெரியாது அப்படின்னு இருக்கவங்க. சரி, ஓகே. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த ஏஜ்லயே அவங்க வந்து இவ்வளோ தூரம் குக் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும்போது அதுவே ரொம்ப பெரிய விஷயம். டான்ஸ் சிங்கிங்கை தவிர்த்து இட்ஸ் a new talent what you guys showcased here, right? So God bless you all. Keep that interest in your life and keep doing it. Yeah. So we will come to announcing the winners. So because we have to do it, we are here for that. We'll go from the 3rd place. Third prize for Akshara, especially for the Kauni RC Pongal. 3rd place goes to Akshara. She made a very, very special item. She made a Kavani RC Pongal and we all loved it. She made other 5 items as well, but I think the Kavani RC Pongal took away the, all the prize. So, do you want to say something? Thank you. Okay, let's give a round of applause for Akshara here. சரி உங்க அம்மா எங்கடா? Akshara's parents, do you want to join here? Now moving on to the 2nd place. Now 2nd place goes to Ashwath. We all love the cowboy caviar that he made. All the Ashwath. flavors were so balanced. So the first place இந்த குழந்தைக்கு ஏன் கிடைச்சதுன்னா because the thought process, the idea, எப்பவுமே ஒரு காம்படிஷன்ல போகும்போது இட்ஸ் நாட் only about the talent you are showcasing. அந்த இடத்துல குயிக்கா அங்க என்ன பண்ண முடியும் and basically your creativity. Okay, the time அவங்க கொடுத்திருக்கிற டைம்ல என்ன தி பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதுல எங்க 3 பேருக்கும் ரொம்பவே இஷ்டப்பட்ட ஒரு ஐட்டம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு, which is the almond cake. 2-minute almond cake. Srinidhi. It started from scratch here. Like, nothing was pre-made. So everything was started from scratch. So it was great. And the way you made it, the way you baked it, the taste, everything was perfect. We like that you chose something healthy, gluten-free, and also she kept the competition in mind. She had to finish in 2 minutes. So congratulations, Srinidhi. Congratulations, Srinidhi. So scratchல இருந்து பண்ணதுனாலும் the best idea for the best ஒரு காம்படிஷன் போகும்போது 2 minutesல ஒரு கேக் பண்ணிரலாம் அப்படினு சொல்லி அதையும் ஹெல்தி கேக்கா பண்ணலாம்னு சொல்லி எடுத்த அந்த thought process and the taste. Can we have Srinidhi's parents here? Parent. Because it was a competition, it was important that we have the top 3, but we want to acknowledge the participation, and these 2 kids here are also winner in all the sense. So we do have a token of acknowledgement for them. Keep the spirit of your love for cooking alive, your love for food alive, because I think cooking and feeding people gives the best satisfaction ever. So if you love doing that, keep that alive in you, okay? Keep doing it. மக்களே, நீங்கள் ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்க. இது டிசைனர்ஸ் ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்களா? கௌசி கொண்டு வந்திருந்தா வாங்க அவங்ககிட்டே கேட்போம். ஸோ டிசைனர்ஸை வச்சு கண்டிப்பாக ஃபேஷன் ஷோ நடந்தது. இது மகளிர் மட்டும். ஏன்னா இதில் இருந்த எல்லா விமென்ஸுமே ஒர்க்கிங் விமென்ஸ். அதுவும் எல்லாரும் வேலைக்கு போய் வேலை முடிஞ்சு வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து நடந்த ஒரு ஃபேஷன் ஷோ. அதுவும் 4 டிசைனர்ஸ். அவங்க 4 பேருக்கும் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒன்று ஃபுல்லாகவே சாரீ கலெக்ஷன்ஸ். நம்ம இந்த காலத்துக்கு ஸ்ப்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி அழகாக டிசைனரோட சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ். அடுத்து பிரைடல் லெஹெங்கா கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் மிக்ஸ்டாக வந்து ஒருத்தங்க சாரீ லெஹெங்கான்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது அவங்க கலெக்ஷன்ஸோ. அதுக்கப்புறம் 4வதா ரெட்ரோனா நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நம்மளோட சரோஜாதேவி அம்மா இப்போ கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி பக் 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 மடப்புறா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்களா, அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் ரெட்ரோவில் சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர் அவங்களோட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருந்தாங்க. இந்த மாதிரி 4 டிசைனர்ஸுமே 4 விதமான ட்ரெஸ்ஸஸை வச்சு ஃபேஷன் ஷோ பண்ணினோம். Wow, what amazing, Kausalya.
மக்களை பாருங்கள், ஃபுல் டைம் ஜாபை வச்சுட்டு இந்த இவெண்ட் எவ்வளோ அழகாக நீட்டாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது வந்து கெனேடியன் தமிழுக்காகவும் குழந்தைக்காகவும் மகளிருக்காகவும் கௌசி ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. परदेसी नू तेन नित दा रोना पै जाऊगा नाल रजेटी जोगी दे तेनू जोगन होना पै जाऊगा Get ready. I'm a king, but I pop, I'm a saint. They call me a bad man, that's a fucking good thing. Mama said swing back when another man swings, so I make my mama proud and they make their heads ring. Father, forgive me, I can't forgive them. You know my history, you know what I did then. And what I do now, a whole lot worse. Heavy is the head, it's a blessing and a curse. Ladies and gentlemen, here we have Miss Sindhu for you guys from Sincere.
तेरे बिना बेसुआदी बेसुआदी रती ओ सजना हो रुकी रे ओ रुकी रे काटू रे काटे काटे तेरे बिना बेसुआदी बेसुआदी रती ओ सजना तेरे बिना बेसुआदी बेसुआदी रती ओ सजना हो दम दर मस्त मस्त दर दम मस्त मस्त दर दम ओ हमदम बिन तेरे क्या जीना दम दर मस्त मस्त दर दम मस्त मस्त दर दम ओ हमदम बिन तेरे क्या जीना नाचा चाकरी के मार नाचा सोते पुकार सवरेगा तो पूछेगा ना जा रे बिकी बिकी बेसुआदी ये रतियां काटू रे कटे ना अब तेरे बिना सजना सजना काटे कटे ना तेरे बिना बेसुआदी बेसुआदी रतियां ओ सजना हो दम दर मस्त मस्त दर दम मस्त मस्त दर दम ओ हमदम बिन तेरे क्या जीना
चांदी के धागे सोने की अंगूठी को तप तप देख आगे बावरी ऐठी इतराई सिंदूरी दिला सोकार एक पिंजरा बना के 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 चाखेगी राख विभूति चौखट को दीवार बना के हाँ बैठी है मौन सदा बैठी है मौन सजा के एड़ी पे जंग लगा के हाल ना बीच भंवर में तिनके पे आस लगा के हाँ बैठी है கௌசல்யா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர்பிரினரை பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஆதி டிவிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதாப். ஃபர்ஸ்ட் வந்து மீடியா பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆதி டிவிக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்டை முடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி எம்சியாக இருந்த ராமகிருஷ்ணன் மற்றும் அனுஜாக்கும் ஒரு நன்றி. வந்த அத்தனை ஃபோட்டோகிராஃபர்ஸ், அத்தனை கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி சமைச்ச அத்தனை குழந்தைங்களுக்குமே, ஏன்னா அவங்க 6 பேருமே வந்து எஃபர்ட் எடுத்து அவ்வளோ அழகாக சமைச்சு கொண்டு வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சதுக்கும் அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் சிரம் தாழ்த்துறேன். ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைங்க சமைச்சது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்த்த அத்தனை பேரண்ட்ஸ், அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கிட்ஸுக்கு டேலண்ட் இருக்கா, இதே மாதிரி கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மகளிர் நீங்களும் வரணும்னு நினைக்கிறீங்களா, கேஎம்சி ஈவெண்ட் பிளானர்ஸை அணுகவும். அடுத்த வருஷம் இதே ஈவெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். மக்களே, இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். இது ஆதி டிவி கொடுக்குற கிஃப்ட் உங்களுக்கு. மக்களே, உங்கள் வீட்டில் திறமையான குழந்தைகள் இருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யார் சைடு இருக்காங்களா, ஆதி டிவியோட நீங்கள் தொடர்பு கொண்டுறதுக்கு இந்த இமெயில் அட்ரஸுக்கு அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சிங்கிங் கான்டாக்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பிவிடலாம். அன்புடன் விடைபெறுவது பிரதாப் ராஜசிங்கம், ஆதி டிவிக்காக. நன்றி.